சாதாரண நிலைமையில இருக்கிற ஒருவர் எப்பொழுது அசாதாரணமானவராய் மாறுகிறார் என்று நாம் பார்க்கிற போது அதனுடைய பயன்பாடு, அதை பயன்படுத்துகிறவர், அது இருக்கிற இடம் என்று அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காலைவேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வேதம் முழுவதும் அநேக காரியங்கள் இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்குகிறதற்கு முன்னும் கிறிஸ்து தொங்கினதற்கு பின்னும் நீங்க பாருங்க, அந்த சிலுவை, அந்த மரம் ஒரு கொலை கருவி. அதுவரையிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது ஒரு சாதாரணமான குற்றவாளிகளை தண்டிக்கிறதற்கு பயன்படுத்தப்பட்டதான ஒரு கருவியாக இருந்த சிலுவை மரம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அவரோடு கூட கள்ளர்கள் அறையப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு முன்னே அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் பாவத்திலும் சாபத்திலும் நித்தமும் செத்து விழுந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படியாய் கிறிஸ்து இயேசு சிலுவை சுமந்ததற்கு பின்னால், கிறிஸ்து இயேசு அந்த சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததற்கு பின்னால், அந்த சிலுவை சாதாரண நிலைமையிலிருந்து எப்படி மாறுகிறதா, அசாதாரணமான ஒன்றாய், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்ளுகிற ஒன்றாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, பவுல் சொல்லுகிற போது 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு கொலைக்கருவியாய், ஒரு பயமுறுத்துகின்ற ஒன்றாய் இருந்தது, இப்ப எப்படி மாறி போயிட்டதா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அக்கிரமம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் அந்த சிலுவை குறித்து பார்க்கிற போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன் சொன்னா, இந்த சிலுவை மரத்திலே ஒரு நாள் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து சிலுவையை சுமந்ததற்கு பின்பதாக அந்த சிலுவையின் உபதேசம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒரு மீட்பின் சின்னமாக இன்னைக்கு சிலுவை மாறி இருக்கிறது என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிலுவை கூடாக இயேசு கடந்து போகிற போது, என்னோடு கூட கலாத்தியர் 6:14 ஒருவர் வாசியுங்கள். கலாத்தியர் 6:14 பாருங்க, அங்கே பவுல் பேசுகிற போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையை குறித்தே அல்லாமல் பாருங்க வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஏன்னா சொல்லுகிறான், மேன்மை பாராட்டுகிறது என்று சொன்னால் இந்த பூமியிலே ஒன்றைத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், அது சிலுவை என்று சொல்லுகிறான். அதுவரைக்கும் சபிக்கப்பட்ட ஒன்றாய், ஒரு கொலைக்கருவியாய் இருந்த ஒன்று இப்ப எப்படி மாறுகிறதை பார்க்கிறோம். ஒரு மேன்மையுள்ள ஒன்றாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, சிலுவையிலே கிறிஸ்து இயேசு கடந்து போன போது அந்த நோக்கம் 1 பேதுரு 2:24 போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கொண்டிருந்த ஜனங்களுக்காக கிறிஸ்து என்ன செய்தாரா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாரா, சிலுவையிலே சுமந்தபடியினால். எப்போ அந்த சிலுவை மரம் ஒரு புனிதமானதாய் மாறுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நோக்கம், கிறிஸ்து கடந்து போன நோக்கம், ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் பாவிகளுக்காக தம்மை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்த போது அந்த சிலுவை எப்படி மாறுகிறதை பார்க்கிறோம். ஒரு அசாதாரணமான ஒன்றாக. நீங்க இப்போ சிலுவை அப்படியெல்லாம் பழைய மடி பார்க்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அது ஒரு கொலைக்கருவி அல்ல, அது ஜீவனை தருகிற ஒரு இடமாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் நடக்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக தம்மையே பலியாய் கொடுக்கும்படி இறங்கி வருகிற அந்த மீட்பின் திட்டம்
ஆனால் தான் சொன்னேன், ஒன்று எப்பொழுது விலையேற பெற்ற ஒன்றாக அசாதாரணமான ஒன்றாக மாறுகிறது என்று நீங்கள் பார்க்கிற போது அது கடந்து போகிறதான நோக்கம், அதை கையாளுகிறவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா அது இருக்கிற இடங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்களில் பவுல் பேசுகிற போது சொல்லுகிறார், அவர் எல்லா அதிகாரங்களையும், எல்லா விதமான அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாரா, சிலுவையிலே அவர் அப்படியே அவைகளை நிர்மூலமாக்கி ஒரு பெரிய வெற்றியை சாதாரண ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற போது என் வேதம் சொல்லுகிறது அந்த சிலுவை மதிப்புள்ளதாய் மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை பார்த்தா இப்ப பயம் வருகிறது இல்லை, அதை பார்த்தா என்ன வருகிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக இந்த சிலுவையிலே அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் வியாதியிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். இதெல்லாம் எப்போ, அந்த சிலுவை கூடாக இயேசு கடந்து போன அந்த நோக்கம். ஆனால் தான் சொன்னேன், எப்போ அவைகள் மதிப்புள்ளதாய் மாறுகிறது என்று பார்க்கிற போது வேதம் முழுவதும் நீங்க தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் உங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிற போது, எப்போ நம்முடைய வாழ்க்கை மதிப்புள்ளதாய் மாறுகிறது, எப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் ஒப்பு கொடுக்கப்படுகிற போது. என்னோடு கூட யாத்திராகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுகிறார். அவனோடு கூட வந்து பேசுகிற போது அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். மோசே, உன் கையிலே இருக்கிறது என்ன என்று சொன்னார். அவன் சொல்லுகிறான், அது என்னது, ஒரு சாதாரணமான ஒரு கோல். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கோல் மோசேயின் கையிலே அது வரையிலும் அவனுடைய வாழ்நாளிலே அவன் கடந்து போன அத்தனை ஆண்டுகளிலே அவன் கையிலே இருந்த வரைக்கும் அது ஒரு சாதாரண கோலாகத்தான் இருக்கிறது. யாத்திராகமம் 4:17 அவன் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பின்பு ஆண்டவர் அவனை அனுப்புகிறார், அவனோடு கூட பேசுகிறார். ஒரு மீட்பின் திட்டத்திலே மோசே தன்னை இணைத்துக் கொண்டு தேவனோடு கூட எழும்பி நிற்கிற போது ஆண்டவர் சொன்னார், இந்த கோலையும் உன் கையிலே எடுத்து கொண்டு போ, இந்த கோலை கொண்டு நீ என்ன செய்வாய், அசாதாரணமானவைகளை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற போது அது உங்க கையில இருக்கிற எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஒரு கோல் மோசேயின் கையில இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த கோலை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்.